இந்த வீடியோ 1 மாசத்துக்கு முன்னாடியே நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஆனா, நான் பண்ணல. எப்பயுமே ஒரு சில டாபிக்ஸ் எடுத்தா டிபேட்டபிளாவே இருக்கும் தெரியுமா? கடவுள் இருக்கிறாரா? இல்லையா? அப்படின்றது பாருங்க, கடைசி வரைக்கும் டிபேட்டபிள் தான். இப்ப அதே மாரி தான் வீடு சொந்த வீடா? வாடகை வீடா? இதுவும் கடைசி வரைக்கும் டிபேட்டபிள் தான். சொந்த வீடு தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 50 பேர் இருப்பாங்க. வாடகை வீடு தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு 50 பேர் இருப்பாங்க. இப்ப நான் வாடகை வீட்ல இருக்கேன். அதனால நான் வாடகை வீட்டு தரப்புல நான் பேசுறேன். அதுக்கு நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் முன்வைக்கிறேன். சுவாரஸ்யமா இதுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இவங்க 3 பேர் பெங்களூர்லயும், 2 பேர் சென்னையிலயும் இருக்கிறாங்க. இந்த அவுட் ஆஃப் 5 2 பேருக்கு ஏற்கனவே சொந்த வீடு இருக்கு. அதனால அவங்க சிட்டில வீடு வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. நீங்க வாடகை வீட்ல இருந்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் நிறையா இருக்குது. இப்போ ப்ளஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். திடீர்னு நான் எனக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா, நான் அதை நோக்கி நான் என்னோட கெரியர் ஃபோக்கஸ்டாக நான் இருக்க முடியும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, என்னுடைய ஊரை பார்த்துட்டு நான் கிளம்பி போகிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுக்குது. இப்போ தான் ஒரு 3 இயர்ஸ் பேக் எல்லாருமே அது மாதிரி தானே இருந்தோம். இன்னும் கூட நிறைய பேர் அவங்கவுங்க சொந்த அதாவது சிட்டிக்கு வரல. நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெர்மனெண்ட்டாகவே மாறி போயிருக்குல்ல. ஸோ அப்போ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கறது இந்த வாடகை வீடு. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஹவுஸ் ஓனர் பார்த்துப்பாரு. லிட்டரலாக நோ மெயின்டெனன்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஒரு லோ மெயின்டெனன்ஸ்னு சொல்லலாம். அது ஹவுஸ் ஓனர் யாராக இருக்காங்களோ அவங்க அவங்களுடைய பொறுப்பை சாரும். அதே மாதிரி இப்போ வரி கட்டுறாங்களா, அது கூட ஹவுஸ் ஓனர். ஏன்னா அவர் தான் ஓனராக இருக்கிறாரு. வருஷம் அதுக்கான வரியும் அவர் தான் கட்ட போகிறாரு. அதில் இருக்கிற அதாவது வாடகை வீட்டில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு பெரும்பகுதி பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்த முடியுது. அதான் எதிர்கால தேவைக்கு என்னால் சேமித்து வைக்க முடியுது. ஆப்வியஸாக வாடகை வீட்டில் இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ஷேர் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ். கான்ஸ்டண்ட்டாக நம்ம வாடகை அதிகமாகிக்கிட்டே இருக்கும். சம்பளம் அந்தளவுக்கு ஏறல, ஆனால் வாடகை மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. மெயின்டெனன்ஸ் 20%, 25% ரேட்டில் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு ஒரு வாட்டி நான் தொடர்ச்சியாக வீடு மாறிக்கிட்டே இருக்கக்குள்ளே எனக்கு அது சார்ந்த நிறையா கஷ்டங்கள் இருக்குது. அதை நான் ஃப்ரெண்ட்ஸு இந்த கம்யூனிட்டி நல்லா எனக்கு பிடிச்சிருக்கும். டக்குன்னு நாங்கள் போனால் எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் டெஃபினட்டாக டிஸ்அட்வான்டேஜஸ், அதெல்லாம் நான் மறுக்கவே கிடையாது. சரி, நான் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் டேட்டா கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னல. அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கவிஞர் கண்ணதாசன் வீடு வாங்குறத பற்றி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. நான் அர்த்தமுள்ள இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். அதில் டக்குனு இது எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சுது. அதனால் நான் இங்கே அதை பற்றி பேசினா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் 1960s and 70s எழுதுனது இன்றைக்கும் எவ்வளோ ஆப்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். கையில் 20,000, கடன் வாங்குவது 40,000, இப்படி 50,000க்கு வீடு வாங்கி மாதம் 600 ரூபாய் வட்டி கட்டுறதை விட 500 ரூபாய் வாடகை வீட்டில் ஆனந்தமாக குடியிருக்கலாம். கட்டியவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடு. அவருடைய அனுபவத்திலே அவர் சொல்கிறாரு, இந்த கடன் தான் இருக்கிறதுலே உச்சபட்சமான என்னுடைய அனுபவம் அப்படின்றாரு. 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அதுக்கு நான் 30,000 ரூபாய் வரைக்கும் வட்டி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி டிப்பிக்கலாக எல்லாருமே அப்படி தானே பண்ணுறோம். நம்ம ஒரு 1 crore ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம் அப்படின்னா 20% டவுன் பேமெண்ட், அதாவது 20 லட்சம் கட்டிட்டு மீதி 80 lakhs லோன் போகிறோம்ல. இதே தான் அன்றைக்கி ஆயிரங்கள் இருந்திருக்கு. இன்றைக்கி லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் இருக்குது வீட்டுடைய விலை. அவ்வளோதானே தவிர கணக்கெல்லாம் ஒன்று தான். இப்போ இவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி ஹோம் லோன்லாம் இவ்வளோ குயிக்காகவும் இவ்வளோ ஆக்சஸ் டு கிரெடிட்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. பட் ஸ்டில் இவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா, டென்னர் 10 வருஷம் டென்யூர், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் 13% இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி. அதாவது 40,000 ரூபாய் கடனுக்கு இவர் 600 rupees இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி வருது. நான் எவ்வளவோ வீடியோஸ், கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு நான் அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன், இன்னமும் போடுவேன். நீங்கள் சொல்லுங்கள், கண்ணதாசனுடைய வரிகள் நம்மள நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா ரியல் லைஃபோட அவ்வளோ கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இவர் வீடு வாங்குறதுக்கு நீங்கள் இது மாதிரிலாம் போய் பண்ணாதீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வாட்ஸ் யுவர் டேக் ஆன் ஓனிங் அ ஹவுஸ்? எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நான் சொல்லலை. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சொந்த வீடு இருக்கணும் தான். கையில் பெரும்பகுதி பணம் வச்சுக்கிட்டு ஒரு மோர் தென் 50% கையில் என்கிட்ட கேஷ் இருந்ததுன்னா நான் வீடு வாங்குறத பற்றி யோசிக்கலாம். தட்ஸ் வாட் இஸ் மை டேக். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ மூவிங் பேக் டு மை ஃப்ரெண்ட்ஸோடைய டேட்டா பாருங்களேன். இதில் நான் 5 பேருடைய டேட்டா காமிச்சிருக்கேன். ஏபிசிடிஇ அப்படின்னு இருக்காங்களே. ஸோ ஃபஸ்ட்டு 3 பெங்களூரில் இருக்காங்க. ஒருத்தர் அவங்களுடைய சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் தோராயமாக. அவங்க இருக்கிற ரெண்ட் பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய் கொடுக்குறாங்க.
நீங்கள் வந்து அதை அப்படியே பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். 22% இட் கோஸ் டுவர்ட்ஸ் ரெண்ட். இப்போ இண்டிவிஜுவல் வீடு தான், ஆல்மோஸ்ட் எல்லாருமே இண்டிவிஜுவல் வீடு தான் எக்ஸப்ட் ஃபார் ஒன். ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, கார் லோன் இருக்குது, பிளாட் லோன் இருக்குது, பர்சனல் லோன் இருக்குது. சரி, எல்லாருக்கும் இன்றைக்கி எல்லா டைப் ஆஃப் லோன்ஸும் இருக்குது. பட் இவங்க வந்து ரெண்டலில் இருக்கிறதுனால மற்ற விஷயங்கள்லாம் அவங்களால வந்து கன்சியூம் பண்ண முடியுது. பிளாட்லாம் கூட போய்ட்டு லோன் வாங்கி அவங்களால வந்து ட்ரைங் டு பில்ட் அசட்ஸ். அதுதான் நான் வந்து இங்கே சொல்ல விரும்புகிறேன். இப்போ பி பாருங்கள், அவருடைய ரெண்ட் வந்து 10,500 தான். அவருடைய சேலரி வந்து 1,60,000. ஸோ ரெண்ட்டுக்கு அவர் செலவு பண்ணுற பணம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7% மட்டும்தான் கொடுக்குறாரு. அடுத்தது என்னுடைய இன்னொரு நண்பர் வந்து 18,500 வந்து வாடகையில் இருக்கிறாரு. அவருடைய சம்பளமும் கிட்டத்தட்ட 1,00,000 தான் வச்சுக்கோங்களேன். அப்போ 19% வந்து இட் கோஸ் டுவர்ட்ஸ் ரெண்ட். சென்னையில் இருக்கிற 2 பேர் பாருங்கள். சென்னையில் வந்து 16,000 கொடுக்குற ஒரு நண்பர் வந்து அவருடைய சம்பளம் வந்து 1,40,000. ஸோ 11% வந்து வாடகைக்குன்னு கொடுக்குறாரு. இன்னொரு நண்பர் பாருங்கள், 11,000 தான் கொடுக்குறாரு சென்னையில். அவருடைய சம்பளம் 1,55,000. 7% மட்டும்தான் வாடகைக்குன்னு கொடுக்குறாரு. மீதி எல்லாமே வந்து முதலீடுகள்லையும் தங்கத்துலேயும் அது மாதிரி வந்து சேர்த்துக்கிட்டே வராங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 5 வருஷம் ஒரு 7 வருஷம் இதை இப்படி தொடர்ச்சியாக செஞ்சாங்கனாலே வந்து ஓரளவுக்கு கார்பஸ் வந்து உருவாக்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் லைஃப்பில் நிறைய கோல்ஸ் இருக்கும்ல, கிட்ஸுடைய ஹையர் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மேரேஜில் வந்து ஜுவல்ஸ் வாங்குறது, இல்லை வீடு வாங்குறதுலாம் வந்து மேபி அதான் அவங்க ஒரு பெரிய கார்பஸ் பில்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் ஒரு சின்ன மேபி வந்து ஒரு 50% அது மாதிரியான ஒரு தொகையை எடுத்துன்னு போயிட்டு அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து வீடு வாங்கலாம். ஆனால் நீங்கள் இதை முன்னாடியே நான் வந்து வீடு வாங்கிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்ணதாசன் சொன்னதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வருத்த தான் படணும். வீடு இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா இது வந்து ரொம்ப கரெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். 1000கள்ல இருந்தப்பயே அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இன்றைக்கி வந்து லட்சங்களில் இருக்கிறோம். அதே மாதிரி அன்றைக்கி வந்து வேலை வந்து நிரந்தரமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி எந்த வேலை நிரந்தரமாக இருக்குது? எந்த வேலையும் நிரந்தரம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்படி இருக்கக்குள்ளே எப்படி நம்ம ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு எப்படி நம்ம வந்து இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டுக்கு போய் இறங்குறோம் அப்படின்றதும் ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. சரி, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து தயங்காமல் பதிவிடுங்க. நீங்கள் என்னோட பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா meetkarthik@protonmail.com இமெயில் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேற ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட வேற ஒரு நாள் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.